இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்க, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை மனத்தாழ்மையை தேடுங்க. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு திரும்பினா சேமத்தை தருவேன். உங்களுக்கு மட்டும் சேமம் இல்லை, தேசத்துக்கே சேமத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் தான், ஏன் பலன் தான், ஏன் வருமானம் தான், என்னாலதான் எல்லாம் அப்படின்னு பெருமை ஒரு நாளும் நமக்கு வந்துடவே கூடாது. ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மைப்படும் போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற தேவ மனிதருக்கு திடீரென ஒரு பலவீனம் வந்தது. அவர் யார்ட்டையுமே ஷேர் பண்ணல. ஏன் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணி, ஏன் எல்லார்ட்டையும் சொல்லி ப்ரேயர் பண்ணணும், நம்ம ப்ரேயர் பண்ணாலே சரியாயிரும் அப்படின்னு அவருக்குள்ளாக ஒரு பெருமை. அதே பலவீனம், அவருக்கே இருந்த அதே பலவீனம் அவருடைய மகனுக்கு வந்து மகன் படாத பாடுபட ஆரம்பிக்கிறதை அந்த தகப்பனால் பார்த்து கொண்டு இருக்க முடியல. இப்பொழுது ஊழியரிடம் போகிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இரக்கம் செய்யணும், ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவர் தாழ்த்தினாராம், தன்னையே தேவ சமூகத்துல அர்ப்பணித்தாராம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்கினார், அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பெற வேண்டுமானால் உங்களை நீங்களே தாழ்த்தணும். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும்னா தாழ்மைப்படுங்க, மனத்தாழ்மையை நாடுங்க. கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்க மறைக்கப்படுவீர்களாம். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, தாழ்மையோடு இருப்போம். ஏசப்பா அவரையே தாழ்த்தினாரே, மரண பரியந்தம் வரைக்கும் அவரையே தாழ்த்தினது போல நாமும் தாழ்மைப்படுவோம், கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. மனத்தாழ்மையை நாடுங்கன்னு சொல்லியிருக்கிறீரே, தாழ்மையான குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது, மேற்றிமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. வேலை பார்க்கிற இடங்கள்ல உயர்வு உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, கடன் பாரங்களை மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க. இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோமே, ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி தருகிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்கள சமாதானத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொரு காரியங்களிலும் இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராக. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தாழ்மைப்படுங்க, உங்களை தாழ்த்துங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.